கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபிக்க போகிற அக்னிமயமான ஜெபத்திலே மாபெரும் மாற்றங்களை எதிர்பார்த்து நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறாதது போல் தோன்றிக் கொண்டிருக்கிற அல்லையா நீண்ட நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியங்கள் இனியும் நாம் தளர்ந்து போகாதபடி சோர்ந்து போகாதபடி நம் வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் விரைவாய் அதிவிரைவாய் நடக்கும்படியாய் தேவ சமூகத்திலே வந்து காத்திருப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெபம் எரிகோ கோட்டைகள் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் உருவாக்கி இருக்கிற எழுந்திருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும் எரிந்து சாம்பலாகும்படியாய், எல்லா எரியோ கோட்டைகளும் அப்படியே விழுந்து தரைமட்டமாகும்படியாய் ஒரு உன்னதமான ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாவதற்காய், வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாவதற்காய் அக்கறையோடு ஊக்கமாய் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தே ஆக வேண்டும். வாழ்க்கையிலே வர வேண்டிய வெற்றி திருப்பு முனைகள் தாமதமாகின்றது. ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய பல்வேறு காரியங்களில் ஒரு தளர்ச்சி, சோர்வு அல்லது இனி நடக்காதோ என்றது போன்ற ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையும் சந்தேகமும் மேற்கொள்ள விடாதபடி இந்த அக்னிமயமான ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றங்களை உண்டு பண்ணும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த அக்னிமயமான பரிசுத்த ஆவியிலே ஜெபிக்கிற ஜெபத்திலே இந்த தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் நாம் ஒரு சேர ஜெபிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிப்போம். எல்லா பிசாசின் கோட்டைகளை தகர்ப்போம். சத்துருவை நம் காலடியிலே கொண்டு வரும் வரைக்கும் விடாது ஊக்கமாய் இடைவிடாது ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம் மிகுந்த பலம் உள்ளதாய் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஆனால் அதே சமயிலே நீதிமான் செய்கிற நீதிமானாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நின்று நாம் ஜெபிக்கிற ஊக்கமான ஜெபத்திற்கு மிகுந்த பலம் உண்டு. ஐயா, அதிலே மிகுந்த பலம் உண்டு, ஆதாயம் உண்டு, வெற்றி உண்டு, மாற்றம் மறுமலர்ச்சி உண்டு என்பதை மறந்து விடாதிருங்கள். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிப்போம். வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றங்களை ஏறெடுப்போம். நிச்சயமாய் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் மகா பெரிய மாற்றங்களை உங்களுக்கு கொண்டு வருவார். உங்களுக்கு வர வேண்டிய மேன்மைகளை இந்த உலகத்திலே எந்த மந்திர சூனியங்களும் தடுக்க முடியாது, எந்த மாந்திரிகங்களும் தடுக்க முடியாது, எந்த செய்வனைகளும் நடக்க முடியாது. நிச்சயமாய் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எல்லா பிசாசின் சோதனைகள், வேதனைகள், எல்லா பிசாசின் தந்திரங்களிலும் இருந்து நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரியே. எலியா என்கிறதான தேவ மனிதன் உறுதியாய் ஊக்கத்தோடு தொடர்ந்து போராடி ஜெபித்ததின் நிமித்தமாய் மழை வராதபடிக்கு வானத்தை அடைக்கவும் வானத்தை மழை பெய்யும்படியாய் திறக்கவும் அதிகாரம் பெற்றிருந்தான் என்று வாசிக்கிறோமே. நன்றாய் கவனியுங்கள். இதே எலியா ஒரு கூட்டம் ஒரு தேசத்திற்கு முன்பாக, தேசத்தின் அதிபதிகளுக்கு முன்பாக நின்று வானத்தில் இருந்து அக்கினியை இறங்க செய்ததின் மூலமாய் ஒரு தேசமே ரட்சிப்பு அடைந்தது. ஐயா, 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடந்து கொண்டிருந்த தேவ பிள்ளைகள் எல்லாம், ஒரு தேசம் முழுவதும் இருந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், அறிக்கையிட்டார்கள். ஒரு பெரிய மனம் திரும்புதலும் மாற்றமும் அங்கே உண்டானது. அதுபோலவே இன்று நாம் தொடங்குகிற இந்த அக்னிமயமான இந்த ஜெப வேளையிலே நன்றாய் கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப ஜீவிதத்திலே என்னவென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, என்ன அசையாத பர்வதம் போன்ற பிரச்சனைகள் உங்களை சுற்றிலும் நின்று உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திலே நிச்சயமாய் எல்லா புரியாத செங்கடல்களும் பிரிந்து உங்களுக்கு வழி திறக்கும். செங்கடல் நடுவே வழி திறக்கும். நிச்சயமாய் அறுப்பு காலங்களிலே பொங்கி எழுந்து வருகிற யோர்தான் நதிகள் எல்லாம் அன்று யோசுவாவையும் அந்த தேவ பிள்ளைகளையும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களும் வந்து யோர்தான் கரையிலே கால்களை வைத்த பொழுதே உடனடியாய் யோர்தான் 2ஆய் பிரிந்தது மாத்திரமல்ல, அந்த எழும்பி சீறி கரை புரண்டு வந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று வாசிக்கிறோமே. அப்படியாய் உங்களுக்கு
எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா மந்திர சூனியங்களின் ஆதிக்கங்களும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையின் பிரயாசங்கள் தொழில்களையும் எழும்ப விடாதபடி தடுக்கிற எல்லா அந்தகார சக்திகளின் சூழ்ச்சிகளும் எல்லா அதிகாரம் துரைத்தனங்களின் வல்லமைகளும் இன்று அழிந்து போகும்படியாய் வானத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கும்படியாய் எங்கள் தெய்வமே ஐயா பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமாய் இறங்கி வரும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக அவர்கள் பிள்ளைகளுக்காக வானத்தில் இருந்து ஓ மக்கா சந்து ரூபாதரபு கமரா சந்து ருக்கமரதரபு கமரா சந்து ரூபாராதர சகரகபுரு கமரா சந்து ரூபாதரபு ஒரு அக்னி பயமான பரிசுத்த ஆவியின் சுட்டெரிப்பின் ஆவி இறங்கி வரும்படியாய் தேவ பிள்ளைகள் எழும்ப விடாதபடி தடுக்கிற ஐயா எங்களுக்கு வர வேண்டிய ஒரு வெற்றி திருப்பு முனை வராதபடி தடுக்கிற என் தெய்வமே எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வராதபடி தடுக்கிற கெடுக்கிற எல்லா பிசாசு கூட்டங்களும் சிதறி ஓடும்படியாய் சுட்டரிக்கப்படும்படியாய் பரலோகத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கட்டும். ஒரு கதறலோடு கேளுங்க தேவ பிள்ளைகளே, ஐயா உபவாசத்தோடும் நடுக்கத்தோடும் பயத்தோடும் தாகத்தோடும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் எப்படி எலியா என்கிறதான மனிதன் ஒரு தேவ மனிதன் நம்மை போன்ற பலகீனங்களை உடைய ஒரு மனிதனாக இருந்த பிறகும் நிச்சயமாய் மழை வராதபடி வானத்தை அடைக்கவும் மழை பெய்யும்படி வானத்தை திறக்கவும் அதிகாரம் பெற்றிருந்தது போலவே என் தேவ அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அப்படியாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே. அந்த அதிகாரத்தினால் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசு கூட்டங்களும் சிதறி ஓடும்படியாய் எங்களுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் வியாபாரங்களுக்கும் ஊழியங்களுக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத சத்துரு கூட்டங்கள் சிதறி ஓடும்படியாய் எல்லா சத்துருவின் சிறுநறி கூட்டங்கள் பிசாசு கூட்டங்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடும்படியாய் இன்று ஒரு அக்கினி இறங்கட்டும் சுவாமி. ஐயா பரலோகத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்குவதாக. பராபு ருக்கமரா சந்துரு பக்கரபதுருபா ரபரா சுக்குமரதரபு ஒரு அக்கினி உணர்வதை ஒரு அக்கினி இறங்குவதை அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தின் மூலமாய் நிச்சயமாய் நம்புங்கள் பரலோகத்தில் இருந்து ஒரு அக்னிமயமான பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் வல்லமை இறங்கி வரும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது போலவே நாம் ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபங்கள் எல்லாம் நிச்சயமாய் மாறா சுந்துரு கவரதரபு வானத்தில் இருந்து அக்னியை இறக்குகிற அக்னிமயமான ஆவியை இறக்குற அந்த சுட்டெரிப்பின் ஆவியை இறங்க செய்கிற வல்லமையான ஜெபம் இது. நிச்சயமாய் மந்திர சூனியங்கள் செய்வினை கட்டுகள் பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிகிற நேரம் இது. ஓ மைட்டி காட், தேங்க் யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்கு ஆமென் எங்கே கட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறதோ எங்கே இவர்களுக்கு விரோதமாய் மந்திர சூரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறதோ எங்கே இவர்களுக்கு விரோதமாய் சத்துரு வலைகளை பின்னி வைத்திருக்கிறானோ எங்கே இவர்களை நாசமாக்கும்படி சங்கிலிகளும் கட்டுகளும் அடைக்கப்பட்ட வெங்கல கதவுகளும் இருப்பு தாழ்பாலுமாய் பிரச்சனைகள் இவர்களை சூழ்ந்திருக்கிறதோ ஒரு பரலோக அக்னி இறங்கட்டும் இப்பொழுது. மரா சுந்துரு பரபா சக்கபரா சந்துரு மக்கரதரபு இப்பொழுதே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய்
சத்துரு கூட்டங்கள் சிதறடிக்கப்படுகிறது. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு ஜெயமெடுங்கள். மாராராபோ சங்காராபோ சங்காராபோ சங்காராபா தாராபோ சங்காரக்கபோ இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே ஜெயமெடுக்கும்படியாய் பரலோக பாஷையாம் அந்நிய பாஷையை தூதர்களும் அறிந்து கொள்ளுகிற அற்புதமான அந்நிய பாஷையிலே ஜெபியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிற நம்முடைய இருதயத்தையே தம்முடைய ஆலயமாய் வைத்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் ஜெபிப்போம். ஜெயமெடுப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கட்டுகளும் இப்பொழுதே அவிழும்படியாய், எல்லா மந்திர சூனியங்களும் நிர்மூலமாகும்படியாய். ஐயா, காரணமில்லாத வியாதிகள், காரணமில்லாத வலிகள், காரணமில்லாத குழப்பங்கள், காரணமில்லாத சந்தேகங்களும் பிரிவினைகளும் குடும்பத்தில் இருந்து மாறும்படியாய் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு சேனைகள் அழிவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்துருவின் அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் ஒரு தெய்வீக அக்கினி இறங்கட்டும். ராஜா, வானத்தில் இருந்து அக்கினி இறங்கட்டும். அக்னியினால் உத்தரவு கொடுக்கிற தெய்வமே தெய்வம் என்று எலியா கேட்டுக்கொண்ட பொழுது வானத்தில் இருந்து அக்கினி இறங்கியதே. என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, ஐயா, அவருடைய சொந்த ஜீவனுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, குடும்ப வாழ்க்கைக்காக, குடும்பத்தை கெடுக்கவும் அழிக்கவும் திருடவும் நாசமாக்கவும் வந்திருக்கிற பொல்லாத பிசாசு கூட்டங்கள் எல்லாம் சிதறி ஓடும்படியாய், பிசாசு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே தகரும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே வெங்கல கதவுகள் உடைபட்டு இருப்பு தாழ்பால்கள் நொறுக்கப்படும்படியாய் ஒரு பரலோக அக்கினி இறங்கட்டும், ஒரு தெய்வீக மகிமை இறங்கட்டும். சுவாமி, என் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் ராஜாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, இந்த ஜெப வேளையிலே எங்களோடு தரித்திருக்கிற, எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் இந்த யுத்த ஜெபம், இந்த போராடி ஜெபிக்கிற ஜெபத்திலே லார்ட் பிசாசின் அஸ்திபாரங்கள் அசைவதாக. பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், அவருடைய நல்ல வாழ்க்கைக்கு விரோதமாய், திருமண வாழ்க்கைக்கு விரோதமாய், இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே சாபமும் பரம்பரை சாபமும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் செய்யப்பட்ட எல்லா விதமான கையெழுத்துகளும், எழுதப்பட்ட எல்லா, கூறப்பட்ட எல்லா சாபங்களும் அழிந்து போகும்படியாய் தரமா ரமரா சக்க பரதரபு கபரதரமோ சந்துரு கபரதரபு எல்லா அந்தகார ஆவிகளும் அடங்கட்டும் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே. என் இயேசுவின் நாமத்தினாலே எங்கே எங்கே சூனியங்கள் வைக்கப்பட்டதோ கபரா சந்துரு கபரதரபோ, எங்கே எங்கே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக சதிகள் நிர்மாணம் செய்யப்பட்டதோ சதிகள் அழியட்டும், சூனியங்கள் அழியட்டும், பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும், சத்துரு சேனைகள் சங்கரிக்கப்படுவதாக. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவின் சேனைகள் சங்கரிக்கப்படும்படியாய், மந்திர சூனியங்கள் அழியும்படியாய் மரா சந்துரு கபரதரபோ சக்க மரா சந்துரு கபரதரபோ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி மோசங்களுக்கும் ஒரு அழிவு வரட்டும். ஒரு அழிவு வரட்டும். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மாறா சந்து ரூபகாரதரபோ. தேவ பிள்ளைகளின் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் எல்லோரும் புது பலன் அடைந்து, ஐயா, தேவ பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாய் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே உயரே எழும்புகிற ஒரு அற்புதமான காலம் இது.
சத்துரு கோட்டைகள் வீழ்ந்து போகிற சத்துரு கோட்டைகள் அஸ்திபாரத்தோடு அசைந்து நடுங்கி குலுங்கி சரிந்து விழுகிற காலம் இது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கிலிகள் உடையும்படியாய் மாறா சந்துரு கபரதரபோ இவர்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட சங்கிலிகள் எல்லாம், கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்கட்டும். மக்கா சந்துரு கபரதரபோ அந்த சிறைச்சாலையிலே பேதுருவை நோக்கி அந்த தேவதூதன் வந்து நின்ற அந்த மாத்திரத்திலே பேதுருவின் கை கால்களிலே இருந்த எல்லா விலங்குகளும் எல்லா சங்கிலிகளும் தானாய் கலந்து விழுந்தது போல் இப்பொழுதே என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஐயா உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய், இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட சங்கிலிகள் அவிழ்வதாக. மாறா சந்துரு கபரதரபோ இவர்கள் சிறைச்சாலைகளில் இருந்து விடுதலை அடைய முடியாதபடி சிறைப்பட்டிருக்கிற கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் தோல்விகளிலும் அவமானங்களிலும் வெட்கங்களிலும் சிறைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்று விடுதலை அடையும்படியாய், எல்லா வாதை நோய் துன்பங்கள் வியாதிகள் மாறும்படியாய் இன்று ஒரு பரலோக அக்கினி இறங்கட்டும். மதரா சந்துரு கபரதரபோ இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே Father, in the mighty and glorious name of Jesus, இப்பொழுதே சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் நடுங்கட்டும் குலுங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எரிகோ கோட்டைகள் தேவ பிள்ளைகள் எல்லாம் விசுவாசத்தோடே சுற்றி வந்த பொழுது எல்லா எரிகோ கோட்டைகளும் விழுந்து தரைமட்டம் ஆனது போலவே இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட கோட்டைகள், அரண்கள், சிறையிருப்பின் அஸ்திவாரங்கள் எல்லாம் குலுங்கும்படியாய் மக்கா ராசந்துரு கபரதரவோ இப்பொழுதே எல்லா சிறையிருப்பின் அஸ்திபாரங்களும் குலுங்கும்படியாய், எல்லா சிறையிருப்பின் கதவுகள் திறக்கும்படியாய், பேதுருவின் கையில் இருந்த கட்டுகள் சங்கிலிகள் விலங்குகள் எல்லாம் தானாய் முறிந்து விழுந்தது போல என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் எங்கே இருந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த சூழ்நிலையில் இருந்து, எந்த தேசத்திலே, எந்த பட்டணத்திலே, யார் வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே தேவ வல்லமை இறங்குவதாக. நாங்களும் எங்கள் சகோதரிகளுமாய், நாங்களும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பமாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் வெளிப்படுவதாக, சிறையிருப்பின் கதவுகள் திறப்பதாக, சிறையிருப்பின் சங்கிலிகள் அவிழ்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் எல்லாம் புது பலன் அடைந்து ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனாகிய கர்த்தருடைய கரம் அசைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus, இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் சங்கரிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கண்ணிகள், பிசாசின் கட்டுகள் அவிழும்படியாய் ஒரு தேவ அக்னி இறங்கி வரட்டும் சுவாமி. அக்னிமயமான தூதர்கள், சுடரொளி பட்டயத்தோடு இறங்குகிற அக்னிமயமான தூதர்கள் இறங்கி வரும்படியாய் மாறா சந்துரு கபரதரபோ சபரதரபு துருக்கபர சந்துரு கபரதரபோ. சத்துரு எப்படித்தான் 7 மடங்காய் அக்னியை பெருகச் செய்தாலும் சரி, என் அன்பு சகோதரிகளை சகோதரர்களை குடும்பங்களுக்கு விரோதமாய் 7 மடங்காய் அக்னியை, 7 மடங்காய் பிரச்சனையை, ஐயா கடன் என்றும் கஷ்டம் என்றும், வாதை நோய் துன்பங்கள் வியாதிகள் வருத்தங்கள் வலிகள் என்றும் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா 7 மடங்காய் கூட்டப்பட்ட அந்நிய அக்னிகள், காரணம் இல்லாமல் இடப்பட்ட சாபங்கள், இவர்களுக்கு விரோதமாய் அநியாயமாய் எழும்பினவர்கள் எல்லோரையும் மடங்கடிக்கும்படியாய் பரலோக அக்னி இறங்கி வரட்டும் சுவாமி. அன்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி அந்த 7 மடங்காய் அக்னி செறியூட்டப்பட்ட அந்த அக்னிக்குள்ளே அவர்கள் தூக்கி எறியப்பட்ட பொழுது பரலோக தேவனானவர் மமரா சந்துரு பதரபதுரு பக்கரா சந்தரபோ அவருடைய தூதனை அனுப்பி இந்த நல்ல இளைஞர்களை பாதுகாத்தது போலவே அக்னி மயமான பிரச்சனைகளில் அகப்பட்ட பிள்ளைகளை பாதுகாக்கும்படி ஒரு அக்னி மயமான தூதன் இறங்கி வரும்படியாய், ஒரு தெய்வீக மகிமை இறங்கி வரும்படியாய் இயேசுவின் நாமத்தில்
நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய், இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே Father, in the mighty and glorious name of Jesus, 7 மடங்காய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அநீதிகள் அடங்கட்டும். 7 மடங்காய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சரிசூனியங்கள் நிர்மூலமாகட்டும். 7 மடங்காய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏவி விடப்பட்ட எல்லா ஏவல் பிசாசுகளின் வல்லமைகளும் ஏவல் ஆவிகளும் இன்று சங்கரிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு கூட்டங்கள் சங்கரிக்கப்படுவதாக. தேவ பிள்ளைகள் வாக்கு தத்தங்களின்படியே, இவர்கள் நம்பின தேவ வார்த்தைகளின்படியே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஒரு உயர்வு, ஒரு ராஜ மேன்மை, ஒரு ராஜரீக மகிமை வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. இவர்களை தூக்கி போட்டவர்கள், இவர்களை அக்கினியிலே அகப்பட செய்தவர்கள், இவர்களுக்கு தத்தளிப்பின் பாத்திரத்தை கையிலே கொடுத்து இவர்களை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்கள் எல்லோருக்கும் மத்தியிலே என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வேண்டாத்தனங்களை செய்தவர்கள், வேண்டாத்தனங்களை விபரீதமான காரியங்களை செய்தவர்கள், ஐயா இவர்கள் தலையின் மீது மனிதர்களாய் ஏறி போனவர்கள், இவர்கள் முதுகுகளை அவர்கள் நடந்து போவதற்கும் கடந்து போவதற்கும் இவர்கள் முதுகுகளை தரையும் வீதியுமாய் மாற்றினவர்கள் எல்லோருக்கும் முன்பாக என் தெய்வமே, இவர்கள் தலையை உயர்த்தும்படியாய், இவர்கள் தலை உயர்த்தப்படும்படியாய் மாக்கா சந்தாராபோ தரபோ கமரா சந்துரு கமரா தரபோ ஒரு பரலோக அக்கினி இறங்கி வரட்டும் சுவாமி. ஒரு பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும் சுவாமி. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் உடைவதாக. ரபரத ரபதர கமரா சந்தரபோ கமரத ரபதுரு கமரா சந்தரகபோ கட்டுகள் உடைவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் உடைவதாக. பிசாசின் கிரியைகள் அழிவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் வாதை, நோய், துன்பங்கள், வியாதிகள் மாறுவதாக. ஓ மாராபாரா சக்கராபாரதரபோ என் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா சிங்க கபியில் தூக்கி போடப்பட்ட அந்த தானியேலை போல ஐயா எங்கள் பிள்ளைகளிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளிலே, என் அன்பு சகோதர சகோதரிகளாய் ஜெப வேளையிலே வந்திருக்கிற யார் யார் சிங்க கபியிலே தூக்கி எறியப்பட்டது போன்ற சூழ்நிலையிலே அகப்பட்டுக் கொண்டார்களோ, என் தெய்வமே நீர் இறங்கி வரும்படியாய், என் ராஜாவே நீர் இறங்கி வரும்படியாய் தானியேல் சொன்னது போலவே சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லப்பட்டபடியே என் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா இந்த பொல்லாத சிங்கம் போன்ற வல்லுருக்கள், பொல்லாத சிங்கம் போன்று கர்ச்சித்து வருகிற யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு கூட்டமெல்லாம் கட்டப்படும்படியாய் என்று ஒரு பரலோக தூதன் இறங்கி வரும்படியாய் என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக எங்களோட மன்றாடி ஜெபிக்கிற, போராடி ஜெபிக்கிற, ஆமென் ஆண்டவரே, திறப்பிலே நின்று ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காய் என் தெய்வம் பரலோக தூதனை அனுப்பும்படியாய், ஓ சிங்கங்கள் போன்று கர்ச்சிக்கிற யாரை விழுங்கலாமோ இவர்களையா, இவர்கள் பிள்ளைகளையா, இவர்கள் மகளையா, மகனையா, ஐயா இவர்கள் நல்ல வாழ்க்கைகளையா, அல்லது இவர்கள் திருமண வாழ்க்கையா, திருமண உறவுகளையா, இவர்களுடைய எந்த காரியத்தை விழுங்கலாம் என்று சிங்கம் போல் கர்ச்சிக்கிற எல்லா பொல்லாத சத்துரு கூட்டங்களின் வாய்களும் கட்டப்படுவதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும். ஊழியங்களிலே பெரிய மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி. எங்கள் தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எல்லா அந்தகார கட்டுகளும் இந்த நிமிடமே எல்லா அந்தகார கட்டுகளும் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and glorious name of Jesus, இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய விடுதலை மாற்றம் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் என் தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் ராஜாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் நீதி அரசரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நித்திய நியாயாதிபதியே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஒரு பரலோக தூதன் உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய், ஒரு பரலோக அக்கினி இறங்கி வரும்படியாய், பொல்லாத பிசாசுகளின் வல்லமைகள் எல்லாம் சங்கரிக்கப்படும்படியாய் ஒரு பரலோக அக்கினி, ஒரு சுட்டெரி
சுட்டெரிக்கும் பாவியாய் இறங்கி வரும்படியாய் என் தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. 7 மடங்காய் அக்னியை பெருகச் செய்தாலும் சரி, எங்களை சிங்க கபியிலே தூக்கி எறிவது போல் எங்களை யார் எப்படி எரிந்து போட்டாலும் சரி, இந்த தேவாதி தேவன் நாங்கள் நம்பி இருக்கிற, நாங்கள் பின்பற்றுகிற, நாங்கள் உண்மையாய் நீதியாய் உற்சாகமாய் ஆராதிக்கிற எங்கள் தேவாதி தேவன் எங்களுக்காய் யுத்தம் செய்யவும் மலக்காடவும் இறங்கி வருவார் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு முடிவு வருகிறது. உங்கள் பிரச்சனைகளுக்கு இன்று ஒரு மாற்றம் வருகிறது. இன்று என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்களுக்காய் அசைக்கப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தருடைய கொடி இன்று உங்களுக்காய் ஏற்றப்படுகிறது. ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை அசைப்பேன். ஓ ஜாதிகளுக்கு நேராய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு நேராய், நமக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு நேராய் என் கொடியை அசைப்பேன், என் கொடியை உயர்த்துவேன், என் கரத்தை அசைப்பேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களை கொடும் கையிலே ஏந்தி கொண்டு வருவார்கள். ஓ குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று எழுதப்பட்ட நல்ல வார்த்தைகளின்படியே இன்று எங்கே எங்கே அவர்கள் அகப்பட்டிருக்கிறார்களோ, உங்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே சிக்கி, எங்கே எங்கே அகப்பட்டு எந்த கன்னிகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, இன்று ஒரு மாற்றம் வரும்படியாய், இன்று ஒரு மறுமலர்ச்சி வரும்படியாய், இன்று குடும்பத்திலே ஒரு மாற்றம், ஒரு ராஜரீக மேன்மை வரும்படியாய், எல்லா கட்டுகளும் தளரும்படியாய், எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே, Lord in the mighty and glorious name of Jesus, இப்பொழுதே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எல்லா விதமான நெருக்கடி நிலைமைகளும் மாறட்டும். மாரா சந்துரு கபரதரபோ, ஒரு கபர சந்துரு கபரதரபோ, எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், பிசாசின் ஆதிக்கங்கள் அழியும்படியாய், சத்துரு கூட்டங்கள் எல்லாம் சங்கரிக்கப்படும்படியாய் என் தெய்வமே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, தைரியமாய் ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிற, தொடர்ந்து விடாதபடி ஊக்கமாய் இடைவிடாது ஜெபிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் நீர் அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் எங்கே எங்கே இவர்கள் அகப்பட்டிருக்கிறார்களோ எல்லா எரிகிற அக்கினி சூளைகளிலும், ஐயா, கர்ச்சிக்கிற சிங்கங்களை போன்ற பிரச்சனைகள் மத்திகளிலும் இருந்து நீர் இவர்களை இப்பொழுதே விடுவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தானியேல் முழங்கால் படியிட்டதுமே உத்தரவு வானத்தில் இருந்து புறப்பட்டது. ஓ பிரியமான தானியேலே, நீ ஜெபிக்க தொடங்கியதுமே, நீ முன் சிந்தையை தேவனுக்கு நேராய் திருப்பி ஜெபிக்க விண்ணப்பிக்க தொடங்கியதுமே உத்தரவு பரலோக தேவனிடம் இருந்து உனக்கு புறப்பட்டது என்று வாசிக்கிறோமே. அப்படியே பரிசுத்த ஆவியில் நாம் ஜெபிக்கிற இந்த அக்னி மயமான மங்களிலே, ஓ கர்த்தருடைய அக்னி உங்களுக்காய் இறங்கி வரும். மாரா சந்து ரூபாக்காரதரபோ, இப்பொழுது கர்த்தருடைய மகிமையான அக்னி உங்களுக்காய் இறங்கி வரும். அமாரா துருபாரா சந்து ருக்கபரதரபோ, யார் யார் குடும்பங்களிலே என்ன பிரச்சனைகளோடு சிக்கி தவிக்கிறீர்களோ, ஐயா, 7 மடங்கு அக்னியை போல சிங்க கபியில் போடப்பட்டதை போல எங்கே எங்கே நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்களோ அங்கே இருந்து ஓ லார்ட் ஒரு தேவ மகிமை உங்களை நோக்கி வருகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை அடைத்து வைத்திருக்கிற சிறைச்சாலை போன்ற சூழ்நிலைகளின் அத்தி பாரங்கள் அசைகிறது இப்பொழுதே. தேவ மகிமை, தேவ மகிமை இப்பொழுதே இறங்கி வரட்டும் சுவாமி. இப்பொழுதே இறங்கி வரட்டும் சுவாமி. எலியா என்கிறதான தேவ மனிதன் எப்படி மழை வராதபடி வானத்தை அடைக்கவும் திறக்கவும் அதிகாரம் பெற்றிருந்தானோ, மாரா சந்தரு கபரதரபோ, எப்படி வானத்தில் இருந்து அக்னியை இறங்கும் வண்ணமாய் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டானோ, அப்படியே அப்படியே இன்று எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் பரலோகம் திறக்கப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலோகம் திறப்பதாக. ஒரு பரலோக அக்னி தேவ தூதர்கள், அக்னி மயமான பட்டயம் ஏந்திய தேவ தூதர்கள் இறங்கி வருவார்களாக.
ஓ அஸ்திபாரங்கள் அசையட்டும். கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஆமென் ஆண்டவரே, கர்த்தருக்காய் என் தெய்வமே ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே அதிகாலையிலும் இரவு வேளைகளிலும் வந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக தேவனாகி கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் மாரா பாரா சக்கா ராபோ ருக்கா மாராதரபோ தேவனாகிய கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஒரு தெய்வீக அக்னி இறங்கி வரட்டும் ராஜா. ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா துன்பங்கள் துயரங்கள் எல்லா ஆபத்துகளிலும் இருந்து இன்று இவர்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாய், இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாக்கா சந்து ருக்கபரதரபோ ஒரு கபர சந்து ருக்கபரதரபோ துருபகர சந்தரக்கபோ ஒரு மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காய் காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்புகிற ஒரு ஒப்பற்ற தினமாய் ஜெபத்திலே அற்புதம் நடப்பதாக, ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார சக்திகளின் அதிகாரங்கள் துரைத்தனங்கள் அவமாய் போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளின் சேனைகள் சங்கரிக்கப்படுவதாக. ஓ இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் ஆளுகைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் மீதும் கிரியை செய்யாதபடி ஆமென். இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டு ஜெபிக்கிற யார் மீதும் இந்த பொல்லாத சத்துரு கூட்டங்களின் ஆதிக்கங்கள் நிலைத்திராதபடி ஆகாமியத்தின் கொடுங்கோல் தேவ பிள்ளைகளாகிய அன்பு சகோதர சகோதரிகள் மீதும் எங்கள் மீதும் நிலைத்திராதபடி ஆகாமியத்தின் கொடுங்கோல் முறியட்டும். ஆகாமியத்தின் கொடுங்கோல் அழிந்து போகட்டும். பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. உயரே உயரே இவர்கள் பறக்கும்படியாய் ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே இந்த புது பலன் அடைந்து ஐயா உயரே உயரே பறந்து ஒரு உன்னதமான லெவலை உன்னதமான நிலைமையை அடையும்படியாய் கபாக்கா சந்துரு கபரதரபோ இவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தேவனுடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். ராபா சந்துரு கபரதரபோ ஒரு கபர சந்துரு கபரதரபோ இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், இன்று ஒரு அதிசயம் நடக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் புது பலன் அடைந்து எங்கே எங்கே என்ன என்ன காரியங்கள் இவர்களுக்கு வந்து சேர வேண்டுமோ அவைகள் வந்து சேரும்படியாய் பாபாரா சந்துரு கபரதரபோ இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும். ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். மாக்கா சந்துரு கபரதரபோ எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி, யாரும் வாளாய் இல்லாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை தலையை போல் யாரும் கீழாய் போகாதபடி இவர்கள் மேலாகும்படியாய் இந்த சின்னவர்களும் சிறியவர்களும் பலத்த ஜாதிகளுமாய் ஆயிரமாய் பெரிய சேனையாய் எழும்பி பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே. ஐயா உம்மை நோக்கி மன்றாடுகிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை அடைந்து கொள்ளும்படியாய் தேவ அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ வந்தாக வேண்டும். உறுதியாய் ஊக்கமாய் ஜெபிப்போம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை மாத்திரமல்ல எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை விடுவிக்கும். ஊக்கமான ஜெபம் மலைகளை அசைக்கும் வல்லமை உள்ளது. ஜெபத்தால் சாதிக்க முடியாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை இன்றே தொடங்குவார். மகிமையிலே பிரவேசிப்பீர்கள். மகிமையிலே பிரவேசிப்பீர்கள். மகிமையிலே உங்களை கொண்டு உயர்த்துவார். ஆமென். மகிமையாய் கர்த்தருடைய மகிமை இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் உங்கள் மீது மகிமை தேவ மகிமை காணப்படும். உங்களை சுற்றிலும் தேவ மகிமை மேகமாய் காணப்படும். போகும்போது இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டு நீங்கள் போகும் பொழுது எந்த அந்நிய அக்கினியும் 7 மடங்கு கொளுத்தப்பட்டதாய் இருந்தாலும் உங்களை நெருப்பு சுட முடியாது.
அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பீர்கள். சிங்க கபியிலே சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். 7 மடங்கு அக்கினிகள் உங்கள் மீது பலம் செய்யாமற் போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஊக்கமாய் உறுதியாய் ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமுமான மாற்றங்களை கொண்டு வருவாராக.